தம்பி தியாகு தியாகு வாங்க என்ன சௌக்கியமா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்கு புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விறகுக்கு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையாப்பிள்ள செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேக போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன். போட்டோ எடுத்தது பைனாகுலரா? ஆமா, நீங்க யாரு? பர்மிஷன் இல்லாம எஸ்டேட்டுக்குள்ள வரலாமா? இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, எங்களுக்கு தான் சொந்தம். யாரோ தியாகராஜன் ஒருத்தருக்குல்ல சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துலதான் அவருக்கு சொந்தம், அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வரீங்களா? ஆமா, அவர்தான் இந்த பக்கமே வரது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின்ன என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்காந்துட்டு பணத்தை என்றாரு. சரி சரி. எஸ்டேட் அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? தங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீனா. நீனா? நீனா பொம்மை? என்ன அது? என்ன பார்த்து பொம்மைங்கிறீங்க? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு. இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? அதோ அங்க இருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். What a girl. அக்கா, நீ அவரை தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்படாதே அக்கா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். வா. அப்பா வந்து நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அந்த ஆட்கொண்டான் மகனை உனக்கு தெரியுமா? அவனோட நீ நெருங்கிய பழகலையா? ஏன் பேசாம நினைக்கிறேன்? சொல்லு. அவங்க சொன்னது உண்மை. அவங்க சொன்னது உண்மை. அக்காவை அடிக்காதீங்க, அப்பா அடிக்காதீங்க. அக்காவை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பா, அம்மா சாகும் போது சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, எங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வச்சுக்குவேன்னு. அதை மறந்துட்டீங்களா அப்பா? அந்த ஆட்கொண்டான் பிள்ளைய போய் பாருங்க அப்பா. ஆட்கொண்டான் நிலை என்ன, நம்ம நிலை என்ன அம்மா? அவன் நம்ம வீட்டுல பெண் எடுக்க சம்மதிப்பானா? போய் கேட்டுத்தான் பாருங்களேன். எப்படியாவது அக்கா அவரோடு வாழ்ந்தாகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கப்பா. சரியம்மா, வேற என்னதான் செய்யறது? அவன் காலில் விழுந்தாவது என் உயிரை கொடுத்தாவது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேம்மா. அக்கா, ஏன்னா சும்மா இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அண்ணா, ஒரு யோஜனை. 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்சூர் பண்ணிக்கிறேன். என்ன, நாளைக்கே திடீர்னு ஒரு ஆபத்து வரும்படியா? என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான்டா சார் உங்களுக்கு ஏறாதடா. நமஸ்காரம். வாங்க முத்தையா பிள்ளை, உபதி தட்டு கொண்டாட. இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. என்கிட்டயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா? அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த ஊதுல ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போடா. ஐயா, என்னையா ஐயா? என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குயா. வாழ 25,000 ரூபாய் கொண்டு கையில கொடு. வாழ 25,000 ரூபாயா?
25,000 பைசா என்கிட்ட இல்லையா ஐயா? 25,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் ஐயா? நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும் ஐயா. உனக்கு என்னையா மானம்? காசு இல்லாத ஆளுக்கு மானமா? ஐயா இந்த ஐயா என்னய்யா, உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லைன்னா ஊரெல்லாம் மாப்பிள்ள. அவரை நம்பி நெருங்கி பழகி இப்ப என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவாரு. நீனா நான் உங்க அப்பா இல்ல, உங்களை கொல்ல போற யமன். எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க 2 பேருமா சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கூட்டான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்டேட் கணக்கு பிள்ளை உனக்கு மானவே இல்லடா, மரியாதை இல்லடா. என் மகன் ஒத்தந்தானா மாப்பிள்ளை, ஊரெல்லாம் உனக்கு மாப்பிள்ளைக்கு தான் சொன்ன. இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தானே உன்னை நான் பெற்றேன். வா முதலாளி, நான் என்னத்தை சொல்றேன் முதலாளி? எனக்குள்ள சொத்தெல்லாம் என் மானம் ஒண்ணுதான், அதுவும் போயிடுச்சு முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், எழுதுறீங்க. இதுதானே உங்க மூத்த பொண்ணு? ஆமாம் முதலாளி, இவளைத்தான் அந்த ஆட்கொண்டான் மகன் ரகசியமா கல்யாணம் செய்துக்கிட்டான். இப்ப ஏத்துக்கு மறுக்கிறான். 25,000 ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகரத்தை மேல துணிஞ்சிட்ட முதலாளி. அதுதான் தெரியுது. கத்தி கிளப்படும். 25,000 ரூபாய், 25 காகிதம், just 25 pieces of paper. அது உங்களிடம் இல்லை. அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை 25 காகிதம். ஆண்டவா, இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? மிஸ்டர் முத்தையா, நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருவேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம் முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேரு போனது. ஆனா இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி. மிஸ்டர் முத்தையா, புகழ்ச்சியை நான் விரும்பாதவன். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். முதலாளி, 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 நீங்க தான் முதலாளின்னு தெரியாம ஏதேதோ சொல்லிட்டேன். நான் உங்களை மொக்கன்னு கூட சொல்லிட்டேன்ல. முதலாளி, நான் சொன்னதை தவறா எடுத்துக்க கூடாது. முதலாளி, நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா என் மனசுக்கு நிம்மதி. தேங்க்யூ முதலாளி. You are welcome. நான் காண குருடா உடம்பு குணமாயிடுச்சு, அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துருச்சு. அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாக இருக்கிற வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படிப்பா புரியும்? நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட், ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஜெகர், நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். மீனாவா? என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னுடைய தப்பு. தப்பு என் வானம்பாடி ஒருத்தர் இருக்காளே. உன்னுடைய வானம்பாடி ஆர்டினரி கேர்ள்டா. என்னுடைய மீனா மீனா ஏஞ்சல பாரு. என் வானம்பாடியுடைய கண்ணம் இருக்கு பாரு, கண்ணம். ஐயோ, ஜூலியட் கண்ணம் பாரு. நான்சென்ஸ். என்னுடைய மீனா கண்கள் இருக்கு, என்னுடைய மீனா கண்கள். அது என்ன சொல்றது? எஸ்,
கிளியோபேட்ரா கண்கள். கிளியோபாட்ரா கண்கள், பூனைக்கண்கள். கிளியோபாட்ரா பாத்திருக்கியா நீ? நீ வந்து என்னடா ஜூலியட் பாத்திருக்கியாடா? நீ ஜூலியட் பாத்திருக்கியா? வானம்பாடினா விடு. மீனா மீனாபா விடு. மை வானம்பாடி இஸ் கிரேட். My Mina's great and great. Shut up, you fool! என்னடா சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கின நீ? ஆ? என்ன மன்னிச்சிருக்க. ஏதோ உணர்ச்சியில சொல்றேன். தியாகு, நீ விரும்பின அதே மீனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்து? அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். ஆஹா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ கொடுத்து வச்சிருக்கேன் தியாகு. இதை விட பெரிய இடமா கிடைக்க போகுது. யார் அந்த மீனா? வேற யாரும் இல்ல, நம்ம கணக்கு பிள்ளை முத்தையா பிள்ளையுடைய டாக்டர் தான். அப்புறம் என்ன? நான் சொல்ற பாயிண்ட் வேற. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசை விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பெண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை.